பிரைஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ரோமர் 10ஆம் அதிகாரத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு இயேசு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெந்து நாட்களாக இருக்கிறதுனால சரி நம்ம இயேசு குறித்து நம்ம எடுக்கணும் அப்படி சொல்லி நான் ஜெபிச்சிட்டே இருக்கேன். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் டு கால் யூடியூப்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வேதத்தில் இந்த வெள்ளை பேப்பரில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் சும்மான வார்த்தை இல்லை, இதில் ஜீவன் உள்ள வார்த்தை. இன்றைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இயேசுவினாலே ஜீவன், ஜீவன் என்றாலே ரட்சிப்பு, ரட்சிப்பு என்றால் பரலோக ராஜ்யத்தின் வழி. அதை தான் நம்ம இந்நாளையிலே பார்க்க போகிறோமே. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எவனும் என்றால் உலகத்தில் இருக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டைம் சொல்லுவேன், ரட்சிப்பு என்றால் நாம் எல்லாத்துலேயும் ஒரு விடுதலை, ஒரு பாவத்திலேருந்து விடுதலை, சாபத்திலேருந்து விடுதலை, ஒரு 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 அடமானம் வைக்கிறோம், அதை நம்ம மீட்டுட்டோம்னா அதுதான் விடுதலை, அது ரட்சிப்பு. இப்படி ஏகப்பட்டது சொல்லலாம். நம்மளை பாவத்திலேருந்து மீட்டு எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறார் பார்த்தீங்களா, அது ரட்சிப்பு, அதுதான் விடுதலை. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள், அவரை தொழுது கொள்வார்கள். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரியமானவர்களே, அதனால் எவனும் ரட்சிக்கப்படணுமே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்ல வேண்டும். எதுக்கு சொல்ல வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். எதுக்கு தொழுது கொள்ளணும்? அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தான் ரட்சிப்பு அடைய முடியும். சரி, நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அங்கே இந்த இயேசு கூப்பிடுகிறார் ஊழியத்தில் இருக்கிற ரூத் என்ற சகோதரியோட அண்ணா, அவர் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் கிராமத்துக்கு போயிட்டார், வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்ன உடனே நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவருக்கு ஜெபம் பண்ணிவிட்டு, அங்கே ஒரு சின்ன கிராம ஊழியமாக செஞ்சுட்டு அவருக்கு ஜெபம் பண்ணிவிட்டு வந்தோம். ரொம்ப ஒரு புண்ணு, காலில் பயங்கரமான ஒரு புண்ணு. அப்போ என்ன பண்ணோம், அந்த புண்ணை பார்த்தாலே ஐயோ இது ஆறுமான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு சதன்னு இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் 3 பேராக போயிருந்தோம்னு நினைக்கிறேன். அம்மா ஜெபம் பண்ணிவிட்டு, அவருக்கு ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். திருப்பி இது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சகோதரியோட மகன் கல்யாணத்துக்கு வந்திருந்தார். ஐயோ எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் கால் சுத்தமாக காஞ்சி ஆறி இருந்தது அவர் காலில். அவர் ஐயோப்பா சரியாயிடுச்சிங்களாண்ணா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஏம்மா நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்கல்ல, நீங்கள் எல்லோரும் வந்து அப்போ அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுமா, சுத்தமாக ஆறிடுச்சுமா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பாருங்கள், அப்பன் ஒருவன் பாருங்கள், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? சொன்னாதானே தொழுது கொள்வாங்க. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நம்ம ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். சரி, இப்போது அவருக்கு சரியாச்சு, மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார், ஏதோ ஒன்றுன்னா அவர் என்ன பண்ணுவார், நம்பி விசுவாசிக்கிறவராக கேட்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? இப்போது எங்களை ஆண்டவர் அனுப்பப்படாவிட்டால் அந்த கிராமத்தில் யார் சொல்லியிருப்பாங்க? எத்தனை பேர் போயிருக்கலாம். ஆனால் அவருக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஜெபித்துட்டு வந்திருக்கிறோம். எங்களை அனுப்பப்பட்டதுனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஜெபித்து பிரசங்கித்து வந்திருக்கிறோம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவா அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போது அங்கே போய் ஒரு நன்மை செய்துட்டு வருகிற சுவிசேஷனுடைய கால்கள், அப்போஸ்தலனுடைய கால்கள், மிஷினரியோட கால்கள், அது எப்படி இருக்குதான், அவ்வளோ அழகாக இருப்பார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அவ்வளோ அழகானவைகளாக இருக்கிறதா அவங்களோட பாதங்கள். போய் ஒரு பஸ்ஸை பிடிச்சி, ஒரு ட்ரெயினை பிடிச்சி, நடந்து போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படி போகும்பொழுது அந்த காலுக்கு அழகு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கொடுக்கிறவர். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. எல்லாரும் என்ன பண்ணல, கீழ்ப்படியவில்லை.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிக்கிறது இல்லை. அதை குறித்து ஏசாயா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். நான் பெரிய தீர்க்கதரிசி. அவர் போய் 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 சொல்கிறாரு, "அப்பா நீங்கள் மனம் திரும்புங்கன்னு" சொல்லி அவங்க திரும்பவே இல்லை. அப்போது சொல்கிறாரு, நான் எங்கள் மூலியமாக யார் சொன்னால் கேள்விப்பட்டால் கூட எங்கே மனம் திரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இன்றைக்கும் அதுதான் நடக்குது. நிறைய பேர் கேட்குறதில்ல, சில பேர் கேட்குறாங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாங்கள் போய் அங்கே ஜெபித்ததுனால அந்த அந்த சகோதரனுக்கு என்னாச்சு? சுகம் கிடைச்சதுன்னு அவர் சொன்னார். சரி, ஓகே. அப்போ பாருங்கள், ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனம், அந்த அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தான் அங்கே மருந்தாகிறது. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் வந்துச்சுன்னா கேள்வி கேட்பாங்க. கேள்விக்கு நம்ம சொல்லும் பொழுது, வசனத்தோடு சொல்லும் பொழுது தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பிரியமானவர்களை பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த வார்த்தை உங்களுக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. நீங்கள் வந்து ஆமாம் நான் நம்புகிறேன்னு சொல்கிறதுக்கு உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் வாய்க்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு ஜான் தான். உங்கள் இருதயத்திலும் பாருங்கள், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அப்போ இருதயத்தில் இருக்கிறத வாயினால் அறிக்கையிடும் பொழுது அங்கே என்ன ஆகுறதுன்னா, அவர் மெய்யான தேவன் அறிகிற இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. இந்த வார்த்தை உனக்கு இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இதுதான் மேட்டர். என்னன்னா, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இயேசுவேன்னு அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நம்பினால் ரட்சிக்கப்படுவாய். உன்னையே ரட்சிக்கப்படுவாய், உன் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்தில், நீதி இருந்ததுன்னா நீ அறிந்து கொள்ளுவ. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி இருந்ததுன்னா இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போது நம்ம ரட்சிப்பு வந்துடுச்சுன்னா வாயினால் என்ன பண்ண மாட்டோம்? வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்டோம், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வெக்கப்பட்டீங்களா சிஸ்டர்? நான் வெக்கப்பட்டேன். வெக்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்தியும் வச்சிருக்கிறார், கனப்படுத்தியும் வச்சிருக்கிறார். அற்பமானவ பிரியமானவர்களை சொல்லணும் நிறைய இருக்குது. அப்படியாக அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதனென்றும் இல்லை, கிரேக்கனென்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமனாராக இருக்கிறார். தொழுது கொள்ளுகிற எத்தனையோ பிச்சைக்காரனாக இருந்தவன், பைத்தியக்காரனாக இருந்தவன், குப்பை பொறிக்கின்னு இருந்தவன், விபச்சாரி வேசித்தனத்தில் இருந்தவன், கொள்ளக்காரன், அத்தனை பேரையும் அவர் மன்னித்து, அதுதான் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமனாராக இருக்கிறார். அதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படும் பொழுது யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சமனாக இருக்கிறார். கிரேக்கர் என்றும் இல்லை, யூதன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாரும் கர்த்தரானவர் தம்மை அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சமனராக இருக்கிறார். நான் இயேசுக்கிட்ட போனேன், ரொம்ப பிச்சை எடுத்தோன்னா பணக்காரனாக இருக்கிறார். அதுதான் வசனம், வார்த்தை. பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் என்றால்
உங்களை என்னை ரட்சிக்கவே அவர் வந்தார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நீங்கள் நம்பி சுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். அங்கே இருதயம் நீதியினாலும் அங்கே இருதயத்தில் எப்படி இருக்குதா, ரட்சிப்புனாலையும் நீதினாலும் என்ன பண்ணியிருக்குதா, உண்டாயிருக்கிறதா. நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? இந்த நாளில் உங்கள் கதவை தட்டுகிறதாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அவர் உங்களுக்காக கைகளை ஏந்தி கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளேன்னு சொல்லி நீங்கள் தன்னை ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் அவர்தான் மெய்யான இந்த தொழுது கொள்கிறார். எங்களை ஐஸ்வர்ய சமணராக அவரால் முடியும். உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்ற முடியும். உங்கள் வியாதிகளிலிருந்து அவர் சுகப்படுத்த முடியும். அதில் எந்த நாட்களை நான் அடித்து சொல்லுவேன், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அவரை நீங்கள் விசுவாசிங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.